சாப்பிட பிளேட் பாக்கு பிளேட். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் ரேகா சங்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோட்டத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து கொப்ரா அப்படின்னா மருந்து போட போகிறோம். அதுக்காகத்தான் வந்திருக்கோம். இன்றைக்கி எப்படியெல்லாம் போகுது இந்த டே அப்படின்றது உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். யாராச்சும் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். என்ன சொல்லுவாங்க கொப்ரான்றதுக்கு தமிழில்? எருவு. அது கடை கொப்ரா தானே. எருவுனா சாணி கொப்ரா தெரியல. கடையில் விற்பாங்களா மருந்தா? மருந்து போட வந்திருக்கோம் தோட்டத்துக்கு. இன்றைக்கி அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். பொருளையும் அதுக்காக சாப்பாடு, மதியத்துக்கு வந்து சாப்பாடு சாம்பார். இது வந்து காலைல நான் சாப்பிடல, அதுக்காக அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு லெமன் ரைஸ். இது வந்து வெங்காயம் போட்டி. மதியத்துக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து வைக்கணும். இப்போ வந்து கிளம்பணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்காக இப்போ வந்து கிளம்ப போகிறேன். சாப்பிட்டுட்ருக்கேன். நான் காலைல வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் சாப்பிடாம வந்து நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. அதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க சீமை கொப்ரா. தெரியலன்னு நினைக்கிறேன், அப்புறமா காட்டுறேன் வீடியோக்குள்ளே. இப்போ வந்து சாப்பிட்டு நானும் போய் அவங்கள கூட ஹெல்ப் பண்ண போகிறேன். நானே வந்து முழுசாக வந்து வேலை செய்ய மாட்டேன், அவங்களுக்கு வந்து எல்லாம் குடும்பம் எடுத்து கொடுப்பேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்து தண்ணி விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெடுக்குமே ஒரு மூட்டை போட்டு போயிருக்காங்க. அது அந்த ஒரு கழனிக்கு ஒரு மூட்டை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓஹோ, டைட் ஆகிட்டு அப்படிது. ಮಚ್ಚಿಗಿಚ್ಚಲ್ಲ ತೋರಿಸಂಗಿಲ್ಲ.
பாவம். கம் கம் கேமராமேன் கம். யாரும் ஒத்து போக மாட்டீங்க. கை கொப்ரா வந்து பத்தாம போயிடுச்சு. அதுக்காக வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. இரு இது தரணுமா? சாப்பாட்டுக்கு ரெடியா? உங்க கருத்து சொல்லுங்க. என்ன கோப்ராக்கு மருந்தா? சாணி அப்படியே போடணும். நான் எதையும் எடிட் பண்ண மாட்டேன். பரவாயில்லையா? சாப்பாடு சாப்பிட பிளேட், பாக்கு பிளேட். அந்த மாதிரிலாம் வெட்டிட்டு இருந்தேன். சோறு கொண்டு போகிற நல்லா தெரியுதுண்ணா. தெரியுதுண்ணா. தெரியல. சாப்பிட முடியாது. என்ன பாக்கு தட்டா? மதிய சாப்பாடு பாக்கு தட்டுல. நல்லா இருக்குதானே? சாம்பார், முள்ளிங் சாம்பார். இத பார்த்து எத்தனை பேர் என்ன ஓட்ட போறாங்க தெரியல. முள்ளிங் சாம்பார். ಉಪ್ಪು ಜಾಸ್ತಿ ಇದಾ? ಯಾರ ಕಡಿಗಿದು ಜೂಮ್ ಮಾಡ್ತಿದ್ಯಾ? ಎದ್ರು ಬಿಟ್ಟಿರ್ದು உங்களுக்கு போடுறது நாம தான் எடுத்துக்கணும். போட்டுக்கிறோம். அருமையான பாக்கு தட்டில் அருமையான சாப்பாடுல எம்மனால இது தோட்டத்து மாரி உட்காந்து சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்? தோட்டத்தில் நான் வேலை செய்யலாம், தோட்டத்தில் மாரி உட்காந்து சாப்பிடாச்சும் பிடிக்கும். கரெக்டா? என்னடா கேமராமேனை பேச பண்ணுறீங்க? அம்மா சைலண்டா? அம்மா நல்ல பிள்ளைங்களா? இந்த வீடியோ தான் அது ரெடியாக ஓட போகுது. அது தண்ணி அதையே கொடுத்துரு. நம்மளுக்கு தண்ணி நல்லா இருக்குது. வச்சு உப்புக்குதா பாருங்க. தமிழ் உங்க 2 பேர் தான் எடுத்தாச்சு.
எவ்வளோ பத்தட்டு எனக்கு மூக்குள் மூக்குள் போச்சு எனக்கு கருப்பு இருக்குதா கொண்டாரு புரு பொறு புரு புரு எப்பா இப்போ சாப்பிட்டு போகாது புரு புருன்னு கேமரா பண்ணிப்பா மூக்குல ஏறிச்சு அந்த நெடி அது வேற உரு உரு மூக்குல போயிடுச்சு நெடி இங்கே அழைச்சி போட்டுருக்கா பைய பைய அது பைய சொல்லு அழைச்சி மூக்குல ஏறிச்சு போறேன் சிம்பிச்சான் சிம்பிச்சான் அப்படியே போடுங்க நானே